ஓம் சாந்தி பரம பவித்ர ஆத்மாக்களே, குஷி குஷியாக பாபா நினைவில் இருக்கிறீங்களா? இன்றைக்கி ப்ராக்டிஸ் இதுக்கு முந்தைய ப்ராக்டிஸ் அடைய தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முந்தைய ப்ராக்டிஸில் ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணிட்டோம், என்னுடைய பாவம் எரிஞ்சிட்ருக்கு, இல்லைன்னா பாவம் ஏறிட்டுருக்குதுன்ட்டு. ஸோ முடிஞ்சால் அதையும் சேர்த்து இப்போ பண்ணுறதையும் சேர்த்து சொல்லிக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பாபா ஒலிப்புலேயே பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. பார்த்துக்கிட்டு பாபா கிட்டேயே நீங்கள் பேசணும். நேற்று எதுவும் பேசணும்னு சொல்லியிருந்தேன், ஒருவேளை அது மறந்துருக்கலாம். பட் இன்றைக்கி கண்டிப்பாக பாபாட்ட பேசிகிட்டே இருக்கணும். மெயினாக எதை பேச போகிறீங்கன்னா, ஒரே விஷயத்த சொல்லிகிட்டே இருக்க போகிறீங்க. பாபா எனக்கு உடல் உணர்வே வரக்கூடாது. ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆணையில் அதுதான் மெயினாக இருக்கும் இல்லையா? பாபா கூப்பிட்டா வர்றதுக்கு யார் தயாராக இருப்பாங்கன்னா, உடல் சார்ந்த அனைத்து விஷயங்கள்ன்ற விஸ்தாரங்களை எரித்து விதை ரூபத்தில் யார் நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்களால தான் முடியும். அப்படி இருக்கிறவங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய அடையாளம் இருக்குன்னா, ட்ரெஸ்ஸு வேறு உடம்பு வேறுன்ற மாதிரி ஆத்மா தனியாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த உலக கவர்ச்சியிலேருந்து விலகி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு வினாடி ஸ்தூல உலகத்தில் இருப்பாங்க, மறு வினாடி சூக்ஷ்ம உலகத்தில் இருப்பாங்க, மறு வினாடி மூலவாதனத்தில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய அடையாளங்கள். மொத்தத்தில் அப்படியே லேஸாக டபுள் லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயிற்சி தான் இது. நேற்று பயிற்சியும் சரி, இன்றைக்கி பயிற்சியும் சரி, மெயின் அந்த உடல் உணர்வு மறக்கணும். அதனால் பாபா நான் இது ஒரு கோரிக்கை. அந்த காலத்துலலாம் கடுமையாக தவம் கிடப்பாங்க, ஏதோ ஒரு வேண்டுதல், ஒரு ஒன்று தடையணுன்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி நாம் இப்போ அடைய ஆசைப்படுறது என்னது? தேக உணர்வை ஃபுல்லாக மறக்கணும். அதனால் பாபா நான் உடல் உணர்வை மறக்கணும், உடல் உணர்வை ஃபுல்லாக மறக்கணும், தேக உணர்வை முற்றிலும் மறக்கணும், நான் ஒளியாகவே என்னை அனுபவம் செய்யணும், ஒளியாகவே அனுபவம் செய்கிறேன் பாபா, அனுபவம் செய்கிறேன் பாபா. பாபா கூட பேசிக்கிட்டே எல்லா ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். அதேமாதிரி வழக்கமாக பண்ணுற மாதிரி பாபாவோட நெஞ்சு லைட்டோஸ் மைட்டோஸோ சக்தி கொடுக்கறது கூட, பாபா வாங்க நம்ம சக்தி கொடுக்கலாம், பாபா நம்ம இந்த இடத்துக்கு சக்தியை நிரப்பிட்டுருக்குறோம். இப்போ பாபாவும் திருப்பி நீங்கள் பேசிட்டு பாபாவையும் பேச விடுங்க. நமக்கு தெரியும் பாபா என்ன அதுக்கு பதில் சொல்லுவார்னு. வாணியோடைய ஆதாரத்தில் சில சமயம் நமக்கு எண்ணங்களாகவும் தோன்றும். அப்போ ஒரு அடியிலும் அவரை கேட்டு நீங்கள் பண்ணுறது இருக்கும். அப்போ ஸோ இது மெயின் ப்ராக்டிஸ். ஆனால் நேற்று ப்ராக்டிஸ் சின்சியராக பண்ணியிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாயாவும் பயங்கர பவர்ஃபுல்லாக வரும் அந்த டைம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாவம் எரிஞ்சிட்டு இருக்குதுன்ற ஒரு ஞான பாயிண்ட் மட்டும் பத்தலை அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா நம்ம பவர்ஃபுல்லாக ஆக மாயாவும் பவர்ஃபுல்லாக வரும். அப்போ அந்த பவர்ஃபுல்லாக வர மாயாவை எப்படி தாக்கணும்னா, அந்த மாயாவின் ரூபத்துக்கு ஏற்ற ஞான ஆயுதத்தினால் அதை அடிக்கணும். அதுக்காக இப்போ ஒரு 2-3 பாயிண்ட் இதிலே பெரும்பாலும் விழுந்துடும் மாயா. இல்லைன்னா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணணும், எதனால் என் குஷி குறைஞ்சது, அதுக்கு ஏற்ற பாபாவுடைய ஞான பாயிண்ட் என்ன அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஞானத்தின் சொரூபமாகணும். அதாவது திரும்ப திரும்ப அந்த ஞானத்தை சொல்லி அப்படியே மனசு லேசாகிறது தெரியும். அப்புறம் மறுபடியும் இந்த ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணணும். சரி, அது இல்லாமல் ரெடிமேடாக நம்ம சொல்கிற 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா, கல்பமாக நான் தான் வெற்றி பெற்றவன், நான் தான் இந்த ஸ்ரீநாராயணன். அதாவது அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். இப்போ மம்மாவை பார்த்த உடனே பாபா வாக்குழந்தை நீ தான் ஜெகதம்பான்னாங்க. அப்படியே மம்மா நம்பினாங்க, ஒரு வினாடி கூட சந்தேகப்படல. அதேமாரி பிரம்ம பாபாவுக்கு காட்சி கொடுத்து நீ தான் அது அப்படின்னோடனே அவர் நான் தான் விஷ்ணுன்னு நம்ப ஆரம்பித்தார். நிறைய பேருக்கு கிருஷ்ணருடைய காட்சி கிடச்சிருக்கு, ஆனால் அவங்க நம்பலை. பிரம்ம பாபா கூட சரி எல்லாருக்கும் கிடைக்குது, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம கிடையாதுக்குள்ள இருக்குதுன்னு சின்ன சந்தேகம் கூட வரல. ஸோ அந்த நிச்சய புத்தி வைஜெயந்தின்னு பாபா சொல்கிறார். இதோட ரகசியமே அதுதான். ஏன்னா இந்த முயற்சிக்கு தைரியம் வைக்கணும் நாராயணன் அடையிறதுக்கு. சுயமுயற்சிக்கும் சரி, சேவைக்கும் சரி. அந்த தைரியம் வச்சிங்க அப்படின்னா, ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா 1000 கோடி மடங்கு உதவி பாபா பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த உதவி அடையிறதுக்கான விதி என்ன? தைரியம் வைக்கணும். அப்போ நம்ம ஆல்ரெடி பாபாவோட இணைஞ்சு பாபா கூட பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதிலே வெற்றி கேரண்டி. அது இல்லாமல் நான் கல்பமாக வெற்றி பெற்ற ஆத்மா, எல்லா மாயாவையும் வேட்டையாடினவன் நான் தான், அது ஒரு பாயிண்ட். ஸ்ரீநாராயணன் நான் தான். மம்மா பாபா பிளேஸ், அந்த 2 பிளேஸ் தானே ஃபிக்ஸ் ஆகிருக்குது.
3வது பிளேஸ் காலியாக தானே இருக்கு, அது கண்டிப்பாக நான் தான் வருவேன். அசைக்க முடியாத நிச்சய புத்தி வரணும். ஸோ அது யாருக்கு அந்த நிச்சயம், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தாதிங்களுக்கு கூட 3வது யார் வருவாங்கலாம் தெரியாது. நான் தான் அதுன்னு அசைக்க முடியாமல் நம்புங்க, கண்டிப்பாக ஆகிடுவீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த சங்கம யுகத்தில் நடக்கிற அனைத்தும் என் நன்மைக்காக தான் நடக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும், கெட்ட விஷயத்துல கூட அதுல எனக்கு நன்மை கண்டிப்பா அடங்கி இருக்குது அப்படின்னு நிச்சய புத்தியோட நான் நம்பி பாபா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் லேசாயிடுறேன். நடத்துறவர் அவருப்பா, அவரு கவலைப்படணும், அவர் பொறுப்புல அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல நான் வளர்றேன். என்னை வளர்க்குறதே பாபா, நான் எதுக்கு கவலை பண்ணணும்? நான் மனித ஆதாரத்தை எடுக்கல. ஸோ அநேகமாக இந்த 3 பாயிண்ட்ஸு எல்லா டெஸ்ட் பேப்பர்லேருந்தும் உங்களை ஒரு வினாடியில் லேஸ் ஆக்கிடும். ஒரு வேலை இல்லைன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை யோசிங்க, இதுக்கு எந்த ஞான பாயிண்ட் அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் அல்லது ப்ரைவேட் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் கூட கேளுங்க. அதுக்கு பாபா என்ன சொல்லியிருக்கிறாருன்னு யோசித்து நம்ம சேர்ந்தே கூட அந்த பாயிண்ட்டை எடுக்கலாம். ஏன்னா இது சேனை, ஒரு குரூப்பாக நடக்கிற யுத்தம் மாயாவோட. அடுத்தது ஸோ இந்த 3 பாயிண்ட் சொல்லணும். அது இல்லாமல் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சது 2 பேரை அவங்களுடைய ஆதி சமஸ்காரத்தில் பார்க்கணும். அப்போ ஆதினா என்னது? இதுதான் இல்லையா? பறந்து வந்தது நல்லதாக போச்சு, தேவதை. இப்போ எல்லாம் தேவதையாக தானே ஃபஸ்ட்டு பிறந்திருப்பாங்க பிராமண ஆத்மானா. சரி, அஞ்ஞானியாக இருந்தால் கூட முதல்ல பிறக்கும் பொழுது அவங்க சதோபிரதானமாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க எவ்வளோ அன்பாக, சரி பெரியவங்களாக பார்க்க முடியல, குழந்தையாக்கி கூட பாருங்கள் எவ்வளோ அன்பாக பழகி இருப்பாங்க. இந்த ராமாயண மகாபாரதம்லாம் பார்க்கும்போதே எவ்வளோ மரியாதையாக பேசுகிறாங்க. ஸோ அப்படி அலங்காரத்தோட, செல்வ செழிப்போட, அதே நேரத்தில் பயங்கர பணிவோட, பயங்கர அன்பாக இனிமையானவங்களா அவங்க இருக்கிறத மனசால் பாருங்கள். 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சது 2 பேரையாவது நீங்கள் பார்க்கணும். உங்கள் தொடர்பில் வந்தவங்களாக இருக்கலாம், அந்த நேரம் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், அதாவது மனசில் ஞாபகம் வர்றவங்களா இருக்கலாம். சரி, இது இல்லாமல் நடுவில் திடீர்னு யாருடைய ஞாபகமாக வருது ப்ராக்டிஸ் பண்ணும்போது, துக்கம் கொடுத்தவங்க, அது வழக்கம் போல் அந்த ப்ராக்டிஸில் பண்ணும் இல்லையா? என்னது அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை ரீட்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாத்துலேயுமே. என்னது அது? அவங்களுடைய விசேஷ குணத்தை பார்க்குறீங்க, விசேஷ குணத்தை வர்ணனை பண்ணுறீங்க மனசால். அடுத்தது அந்த ஆத்மாவுக்கு ஒரு சக்தியை கொடுத்து மறுபடியும் நம்ம பயிற்சியை கண்டினியூ பண்ணுறீங்க. அவ்வளோதான். அது கணக்கு முடிக்கிற மாதிரி போயிடும், மீண்டும் பாபாவோட இணைவும். ஸோ அது பழைய ப்ராக்டிஸ். ஸோ இது இல்லாமல் பழைய ப்ராக்டிஸில் உள்ளது அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, அவ்வளோதான். இன்றைக்கி ப்ராக்டிஸோடைய ரிவிஷன். பாபா ஒளிப்புள்ளியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம், சூக்ஷ்மதனத்துலையும் பார்க்கலாம், பரந்தாமத்திலையும் பார்க்கலாம், இல்லை நேரில் கூட இருக்கிற மாதிரி கூட பார்க்கலாம். ஆனால் ஒளியத்தான் பார்க்கணும். பாப்தாதா உடலில் இருந்தால் கூட அந்த நட்சத்திரத்தை தான் பார்க்கணும். ஆத்மா தானே பேசுது. நம்மளையும் ஒளியாக அனுபவம் பண்ணிக்கிட்டு பாபா பார்த்து, பாபா நான் இந்த உடல் உணர்வை மறக்கணும், இந்த உடல் உணர்வை மறக்கணும், உடல் உணர்வை மறக்கணும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சு எல்லா நன்மைக்கு தான் பாபா பார்த்துக்குவார், அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு மீண்டும் இந்த ப்ராக்டிஸ் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அடுத்தது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 பேரையாவது தேவதையாக மனதால் பார்க்கணும். அடுத்தது 3 பாயிண்ட் சொல்லணும். கல்பமாக நான் தான் அனைத்து மாயையும் வெற்றி அடைந்த வெற்றி ரத்தினம், தோல்வியே இருக்க வாய்ப்பே கிடையாது. பல கல்பமாக ஜெயிச்சிட்டேன், இப்போ மட்டும் எப்படி தோப்பேன்? அடுத்தது நான் தான் இந்த ஸ்ரீநாராயணன், அசைக்க முடியாத நிச்சய புத்தி, கொஞ்சம் கூட எனக்கு டவுட்டே கிடையாது. அம்மாவுக்கும் பாபாவுக்கும் அவங்க தான் லக்ஷ்மி நாராயணன்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வரலையோ, அந்த மாதிரி அசைக்க முடியாத நிச்சய புத்தி. ஏன் இதுனா, இந்த நிச்சய புத்தி வரும்போது அந்த சொரூபம் தானாகவே வெளிப்படும், அந்த குணாதிசயங்கள் தானாகவே வெளிப்படும், அந்த மாயாவை வெல்லக்கூடிய சக்தி தானாகவே வெளிப்படும். அடுத்தது 3வது பாயிண்ட்டு, நடக்கும் அனைத்திலும் என்னுடைய நன்மை, என்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்குது, என்னை நாராயணன் ஆக்கிறதுக்காக வருது. அது இல்லாமல் என்னுடைய பாவங்கள் எரிஞ்சிட்டு இருக்குது, நேற்றைய ப்ராக்டிஸும் கூட இல்லையா? அப்போ எல்லாத்துலேயும் எனக்கு நன்மை தானே. பாபா கூட இருக்கார், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, அது மெயினாக இருக்கணும் இல்லையா? பாபா சொல்றாரு, உலகமே என்ன வேணாலும் ஆகட்டும், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ ஏன் கவலைப்படுறேன்றார்
நீங்கள் ஆத்மா அவங்கவுங்களுக்கு ஒரு கர்ம கணக்கு இருக்குது, எல்லாத்துலேயும் நன்மை இருக்கா, ஆடாமல் அசையாமல் இருங்க. ஓம் சாந்தி. ஸோ வழக்கம் போல் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பவர்ஃபுல்லாக இதை பண்ணியிருந்தீங்கன்னா 10க்கு 10 மார்க்கு. அதேமாதிரி இந்த 3 பாயிண்ட் அசை போட்டிங்களா அப்படின்னு போட்டேன்னா அசை போட்டேன் அப்படின்னு போடுங்க, இல்லை அது கூட மார்க் போடுங்க. ஸோ அது ஒரு மாடல், நானே கமெண்ட் போடுறேன். ஸோ அதை வச்சு பண்ணுங்கள். அவ்வளோதான். அதான் அந்த 2 பேர் தேவதை ஸ்வரூபத்தில் பார்க்கணும், அது அந்த 3 பாயிண்ட்டை அசை போடுறது. சரி, ஓம் சாந்தி. அவசியம் இந்த யோகத்தை பண்ணுங்கள். பண்ணும்போது தான் அந்த பவர் தெரியும். நீங்கள் அதை கமெண்ட்டில் போடணும்னு முடிவு பண்ணால் தான் அதை சின்சியராக பண்ணுவீங்க, இல்லைன்னா ஏனோ தானோன்னு பண்ணுவீங்க. அப்படியே போயிடும், கடைசி வரைக்குமே பண்ண முடியாது. ஓம் சாந்தி. ஏன்னா பார்க்குறதுல எந்த லாபமும் இல்லை, இதை நான் இங்கே ப்ராக்டிஸில் எடுத்துகிட்டு வரலன்னா. ஓம் சாந்தி.